ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ரோக்ராமிங் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, stdio.hக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப் இருக்குது. ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம விதவிதமான இன்புட்லாம் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு ஃபார்மட் டைப். இப்போ நான் இதில் வந்து ஹீன்னு ஒன்று கொடுக்குறேன். அப்புறம் ஹியர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஹியர் இன் அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல கொடுத்தேன் இந்த ஹீ மட்டும்தான் இருந்திருக்கு. இது ஹியர் வரல. இதுதான் ஸ்கேன்எஃப்பில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்மளால் வந்து இதில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸ்கேன்அப் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளால் வந்து இன்புட் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கேன்எஃப்குள்ளே ஒரே ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு 4-5 இன்புட் நம்ம வந்து ஒரே ஃபார்மேட் டைப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம ஒரே ஸ்கேன்எஃப்லேயே முடிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து வெவ்வேறு ஃபார்மேட் டைப்பை நம்ம ஒரே ஸ்கேன்எஃப்பில் கொடுக்க முடியாது. ஒரே மாதிரியான இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரே மாதிரியான ஃபார்மேட் வந்து நம்ம இதில் கொடுக்க முடியும். அது ஒரே மாதிரியான ஃபார்மேட்டு தான் கொடுக்க முடியும். அடுத்தது பிரிண்ட்எஃப். இந்த பிரிண்ட்எஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்கேன்எஃப்பில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு மெசேஜும் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரிண்ட்எஃப்பில் வந்து நம்ம மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஃபார்மட் ஸ்பேஸ் இதில் இருக்க ஃபார்மட் ஸ்பேஸ் வேறு யூஸ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இதில் நம்ம விதவிதமான டிஃப்ரெண்ட் ஃபார்மட் ஸ்பேஸ் வேறு ஒரே நேரத்தில் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கேன்எஃப்க்கும் பிரிண்ட்எஃப்க்கும் வித்தியாசம் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து 2 ஃபார்மட் ஸ்பேஸ் வேறு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப் சம்மந்தமாக பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே பாருங்கள், நான் வந்து 2 விதமான ஃபார்மட் ஸ்பேஸ் வேறு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஸ்கேன்எஃப் பற்றியும் பிரிண்ட்எஃப் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். தென் இதுக்கு அடுத்தது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேர், அதாவது கேரக்டர் வாங்கக்கூடிய ஒரு இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் சியில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அதாவது இந்த கெட் கேர் அப்படிங்கிற இந்த இன்புட் ஃபங்க்ஷனை வந்து நான் சியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் வந்து இது கேரக்டர் டைப்புன்றதுனால ஃபார்மேட்டில் சியை மாற்றிக்கலாம், %C. தென் நான் வந்து சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதனால் சியை கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து சியை வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சியும் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா நான் வந்து இதில் எத்தனை ஸ்ட்ரிங் டைப் பண்ணாலும் இதில் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். பாருங்க, ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஹீ அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஹீ அப்படின்னு வந்து இன்புட் கொடுக்குறேன். இப்போ
பார்த்தீங்கன்னா ஹச் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஹி அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் ஹச் தான் வந்துருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து கெட் கேர், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் வாங்குறது தான் வந்து இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் நம்ம வந்து கேரக்டர் டைப்பாக சியில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். இது வந்து கெட் கேர் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெட் டெஸ்ட். பர்சன்டேஜ் எஸ் ஸ்ட்ரிங் இருக்குது. வந்து இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் இது இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கும் பிரிண்டப் ஸ்கேனஃப்க்கும் என்ன வித்தியாசம்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட் டைப். இது வந்து நான் ஃபார்மட் டைப். இது வந்து பர்சன்டேஜ் எஸ்ஸு பர்சன்டேஜ் டி அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மட் டைப். ஸோ இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும். இந்த கெட்டஸில் நான் வந்து ஏ அப்படிங்கிற இந்த வேரியபிளையே ஆர்கியூமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் கேட்குது. ஆனால் வந்து அதே ஹீயை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஹீ அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹீ அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதில் ஸ்ட்ரிங்கில் பிரிண்டஃபும் ஸ்கேனஃபும் வந்து ஃபார்மட் டைப். இது ரெண்டும் நான் ஃபார்மட் டைப். கெட் கேரும் கெட் டெஸ்ஸும். அதுக்கடுத்து அதே மாதிரி இதில் புட் கேர் அப்படிங்கிறத டைப் பண்ணலாம். இந்த புட்கேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் நம்மளால் வந்து இதில் கொடுக்க முடியும். அதுதான் வந்து புட்கேர். இப்போ ஹலோ கொடுத்தாலோ ஹீ கொடுத்தாலோ என்ன கொடுத்தாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த புட்கேரை ஒரு ஃபங்க்ஷனை மாற்றுவேன். அந்த ஸ்ட்ரிங் தேவைப்படாது, அதனால் இதை வந்து எடுத்துட்றேன். இங்கே ஸோ இதுக்குள்ளே ஏன் அப்படிங்கிற அந்த வேரியபிளை கொடுத்துட்டு தென் இது வந்து வெரி சிம்பிள். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்து கொடுத்துட்றேன். 0 அப்படின்னா ஹச் வரும். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 0 to n நம்பர் ஆஃப் 0 அப்படின்னா ஹச் வரும். இப்போது நான் வந்து கொடுத்துட்டேன். சரி, இதில் வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கணும். அது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹச்சும் வருது ஹீயும் வருது.
ஸோ ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. அதனால் இப்போது நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் டைப் எடுத்துடுறேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹச் மட்டும் வருது. அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இது வந்து எடுத்தாச்சு. இந்த பிரிண்ட் ஆஃப் எடுத்ததுனால இப்போ வந்து இதில் ஹச் மட்டும் வருது. அதே 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மட்டும் வரும். ஸோ இப்போ வந்து நான் 1 கொடுக்க முடியாது. ஏன்னா டிஃபால்ட்டு என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அதே தான் வந்து ஸ்டாப்பாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து 1 கொடுக்க முடியாது இதில். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த புட்கேரை யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் இந்த புட்கேரை யூஸ் பண்ணி ஒரே ஒரு கேரக்டரை மட்டும்தான் நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அடுத்து புட்டஸ் பற்றி பார்க்கலாம். புட்டஸும் அந்த கெட்கேர் மாதிரி தான். இதையும் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணாலே போதும். இப்போது நம்ம அதுக்கான ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணணும். printf கொடுத்துட்டு %s address of a சரி. இதில் இது printfங்கிறதுனால அட்ரஸ் வராது, ஸ்கேன்எஃப்ல அட்ரஸ் வரும். இது வந்து அடிக்கடி இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புட்டஸில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் ப்ரூவ் பண்ணிடணும். நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கவே இல்லை இதில். டபுள் கோட்ஸில் இருக்கு மறுபடியும் கொடுத்துருவான். இப்போ பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வருது. சரி நம்ம வந்து ஒரு டைம் நடக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா printfக்கும் கெட்டஸ்க்கும் புட்டஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக நான் கீழே ஸ்கேன்எஃப் போட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த printf வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த printfல ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புட்டஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெட்டஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா புட்டஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Bye friends, see you in next video.